السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, யுத்தங்கள் சம்பந்தமாக நாங்கள் படித்து வருகின்ற இந்த நாட்களில் கடைசியாவது நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், தபூக் யுத்தம், மக்கா வெற்றி என்று நாங்கள் ஒரு சில முக்கியமான யுத்தங்களை பார்த்தோம். இன்றைய தினம் ரோம சாம்ராஜ்யத்தோடு எப்படி முஸ்லிம்கள் யுத்தம் செய்தார்கள் என்பதை எடுக்கலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அதைவிட முக்கியமாக இன்னொரு யுத்தத்தை பற்றியும், நபியோட காலத்திலே நடந்த இன்னொரு யுத்தத்தை பற்றியும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலையை ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது கண்டதனால் இன்றைய தினம் அகல் போர் என்று அழைக்கப்படக்கூடிய, அகழி போர் என்று அழைக்கப்படக்கூடிய, அல்லது எல்லா காபிர்களுடைய கூட்டங்களும் சேர்ந்து செய்த யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹந்தக் அல்லது அஹ்ஸாப் என்ற பெயரிலே அழைக்கப்படக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக உங்களிடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த ஹந்தக் யுத்தத்தை பொறுத்தவரையில் எப்படி ஒரு பயங்கரமான நிலை இருந்தது என்று சொன்னால், பத்ர் யுத்தத்திலே ஒரு பயங்கரமான நிலை இருந்தது. ஆனால் அதைவிட வித்தியாசமான அளவு ஒரு பயங்கரம் இந்த ஹந்தக் யுத்தத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்திலே இருந்த பயங்கரத்தை விட ஒரு வித்தியாச ஹந்தக் யுத்தத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், கிட்டத்தட்ட மக்காவில் இருக்கக்கூடிய காபிர் கோத்திரங்கள் அழைக்கப்படுகிற எல்லா கோத்திரங்களும் ஒரு சேர அணி திரண்டு நடத்திய யுத்தம் தான் இந்த ஹந்தக் யுத்தம். கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் நீடித்த ஒரு யுத்தம், ஒரு மாதங்கள் நீடித்த ஒரு யுத்தம். ஆனால் ஏதோ அற்புதமான வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருந்த முக்கியமான ஒரு சிந்தனை அடிப்படையில் அந்த யுத்தம். ஆனாலும் கூட நிறைய பேர் ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிலைகுலைய ஆரம்பித்த ஒரு யுத்தம் தான் இந்த அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். ஹிஸ்புன் என்று சொன்னால் கட்சி என்ற அர்த்தம், ஒரு கூட்டம் என்பது அர்த்தம். அஹ்ஸாப் என்றால் கூட்டங்கள், கட்சிகள் என்பது அர்த்தம். கூட்டங்கள், கட்சிகள் என்பது அர்த்தம். அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது எல்லா கூட்டங்களும், எல்லா இறை நிராகரிப்பாளர்களை சேர்ந்த கூட்டங்களும் சேர்ந்து நடத்திய ஒரு யுத்தம் தான் இந்த அஹ்ஸாப் யுத்தம். அது மாத்திரமல்ல, அதற்கு ஹந்தக் என்று பெயர் வந்ததற்கு காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அவர்கள் எந்த பகுதியால் வந்தார்களோ அந்த பகுதி முழுவதாக இரண்டு பக்கம் மலை இருக்க, தரைப்பகுதி முழுவதாக, அதாவது பெரிய கிடங்கு வெட்டினார்கள். பெரிய, அவர்கள் இந்த பக்கத்துக்கு வர முடியாத வண்ணம் பெரிய கிடங்கொண்டு என்ன செய்தார்கள், வெட்டினார்கள். அது எல்லா பகுதியிலும் ஒரு சேர ஒரு சமன் அளவில் வெட்டுகிறார்கள். முடியாத ஒரு சில இடங்களில் மாத்திரம் அந்த அகழ்வு குறைவாக இருக்கிறது. இந்த அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அகழி ஒன்று வெட்டியதன் காரணமாக அதற்கு அஹ்ஸாப், ஹந்தக் என்ற பெயர் அதற்கு வந்தது. சகோதரர்களே, இந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் முஸ்லிம்களுடைய உணர்வுகள் இருந்தது, முனாஃபிக்கீன்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பது போன்றவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்திலே தான் மிகச்சிறந்த அன்சாரி தோழரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாராட்டக்கூடிய தோழரான சஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே தான் அவர் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனதிலே பொதுவாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது பயங்கரமான யுத்தம், ஒரு சூழல் என்று இந்த யுத்தத்தை பற்றி நாங்கள் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த யுத்தத்தை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது சூரா அஹ்ஸாபிலே நிறையவே வர்ணிக்கிறான். அதில் சுருக்கமாக சொல்வதென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான், அதாவது எந்த அளவுக்கு மூமின்களுடைய நிலை இருந்தது என்று சொன்னால், இந்த இதயங்கள் எல்லாம் தொண்டையை வந்து அடைந்திருந்தன. இதயங்கள் எல்லாம் அச்சத்தின் காரணமாக தொண்டையை வந்து அடைந்திருந்தன என்றால்
இதில் பலகத், அதாவது இந்த இந்த குழுவெல்லாம் ஹனாஜிர்கள் தொண்டை குழி வரைக்கும் அடைந்திருந்தன என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அளவு ஒரு பயங்கரமான முஸ்லிம்களே நினைக்கிறார்கள் இதோட நம்ம முடிஞ்சு, இதோட அழிந்து விட்டோம். ஏன்னா முழுமையாக அந்த மதீனாவை சுற்றி வளைத்து விட்டார்கள், இதோடு நாங்கள் போய்விட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவில் ஒரு பயங்கரமான ஒரு சூழல் அந்த யுத்தத்தில் இருந்தது. சகோதரர்களே, அந்த நேரத்திலே முனாஃபிகீன்கள் என்று அறியப்படாத கொஞ்சம் பேர் இருந்தார்களே, உங்களெல்லாம் முனாஃபிகீன்கள், ஆனா அறியப்படாத கொஞ்சம் பேர் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அவங்க இதோட முடிஞ்சு, இதோட முடிஞ்சாச்சு, நம்ம நிபாக்தனத்தை வெளியாக்கிடுவோம் என்று வெளியாக்கியாகப்பட்டவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்கள் பகிரங்கமான ஒரு மோசடியும் சதியும் செய்த ஒரு யுத்தமும் இதுதான். யூதர்களின் காரணமாகத்தான் இந்த அகழிப்போரே நடக்கிறது. யூதர்களின் காரணமாகத்தான் இந்த அகல் யுத்தமே நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், பனு நுகைர் என்ற யூத கோத்திரத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுகிறார்கள். இதை பார்த்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணி இருந்தார்கள். மதீனாவிலே என்ன பிரச்சனை நடந்தாலும், மதீனாவிலே என்ன சோதனை நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், எங்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது, நாங்க எல்லோரையும் திரட்டி விட்டால் இந்த ஒப்பந்தம் எல்லாம் சரி வராதானே, எல்லோரையும் திரட்டி விட்டால், எல்லோரும் ஒரே அணியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டால் யாரும் யாரை பற்றி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாக முகமதையும் அவரோடு உள்ள கூட்டத்தையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இதற்கான திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தெரியுமா, சில யூத கோத்திரத்திலே தலைமை வகிக்கக்கூடிய பலர், யூத கோத்திரத்திலே தலைமை வகிக்கக்கூடிய பலர் மக்காவுக்கு போன நேரத்தில் குறைசி தலைவர்கள் ஒவ்வொருவராக சந்திக்கிறார்கள். குறைசி தலைவர்கள் ஒவ்வொருவராக சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் எல்லோரும் திரண்டு யுத்தம் செய்தால் முகமதை அழித்து விடலாம், திரண்டு யுத்தம் செய்தால் முகமதை அழித்து விடலாம் என்று குறைசி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக தூண்டுகிறார்கள். ஒவ்வொருவராக தூண்ட அபூ சுஃபியானையும் தூண்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியானை பார்த்து சொல்கிறார்கள், அபூ சுஃபியான் கேட்கிறார், சரி நாங்க மார்க்கத்தில் யார் ஹக்கு இழைக்கிறோம், மார்க்க குறைசியல் யூதர்களுக்கு நல்லா தெரியும் இவங்க குறைசியல் பார்த்து இழைக்கிறாங்க, அப்ப மார்க்கத்தில் யார் ஹக்கில் இருக்கிறார்கள் என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே இந்த யூதர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும், அதாவது அலல் ஹக்கி வ முஹம்மதுன் அலல் பாத்திலி, முகமது பாத்தில இருக்கிறார், நீங்கள் ஹக்கில இருக்கிறீர்கள் என்று சொல்ற அபூ சுஃபியான் மிச்ச சந்தோஷமாயிட்டு. இவங்களுக்கு நல்லா தெரியும் சிறுக்குல இருக்கிறான், குஃபர்ல இருக்கிறான், அவங்க ஹக்கில இல்லைன்னு தெரியும். இருந்தும் கூட இவர்களை திருப்திப்படுத்தி எப்படியாவது கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஹக்கில இருக்கிறீங்க, முகமது பாத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை கூட்டான். ஹித்பான் கோத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய, ஹித்பான் அல்லது ஹத்பான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கு போறாங்க. அவங்களே கூப்பிடுறாங்க. இப்படி அணியாக ஒவ்வொரு கோத்திரத்திலே உள்ளவர்களையும் திரட்டி திரட்டி பாருங்க எப்படி என்று சொன்ன, குறைசி கோத்திரத்துடைய தலைவராக அபூ சுஃபியான் வராரு. அதே போல ஹித்பான் அவருடைய தலைவராக உயைன் இப்னு ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடியவர் வராரு. அதுபோல ஹாரித் இப்னு அவுஃப் என்றவர் பனு முர்ரா என்ற கோத்திரத்திலிருந்து வராரு. அதுபோன்று இது போன்ற ஒவ்வொரு அஸ்ஜா, அதுபோல இது மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவர்களையும் திரட்டினா எவ்வளவு படரி, குறைசி மட்டுமண்டாவே எங்கே வந்துடும், இவ்வளவு அனைத்தையும் திரட்டாங்க. திரட்டினா ஒரு மிகப்பெரிய, அதுக்கு சொல்ற கூட்டுப்படை, அதே கூலிப்படைகளும் சேர்த்து அமைக்கப்படுறதா கூட்டுப்படை. இப்படி பெரிய ஒரு கூட்டம், எல்லா எதிரிகளும் பாத்தில் வைக்கிறாங்க தானே, இந்த பாத்திலெல்லாம் ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்து எங்களுக்குள்ள என்ன கருத்து முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து கொள்வோம். எங்களுக்குள்ள அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுகாத்திலூனக்கும் ஜமீஆ, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவங்க எல்லோரும் சேர்ந்து போராட மாட்டார்கள். அப்படி போராடினால் இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதுர், ஒன்றோ கொத்தளங்கள் கோட்டையில் அடிக்கப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து என்ன செய்வாங்க, யுத்தம் செய்வார்கள், அல்லது ஒரு சிவருக்கு பின்னாலே என்ன செய்வாங்க, யுத்தம் செய்வாங்க. நேரடியாக உங்களோடு யுத்தம் செய்ய மாட்டார்கள். தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், அவருடைய உள்ளங்கள் முரண்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒன்றாக இல்லை, ஆனால் ஒன்றாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்றான், யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கு எதிராக தான் நடக்குன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பயந்தாங்குள்ளிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று சேர்த்துட்டாங்க. யூதர்கள் பெரிய கூட்டம் ஒன்று சேர்த்து கண்டு யுத்தத்துக்கு தயாராகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கேள்விப்படுது. யூதர்கள் கொஞ்சம் பேர் போய் இந்த குறைஷிகள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி பெரிய அணியாக பெரிய கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் ஹக்கில இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எதிராகவும்
யுத்தம் செய்வதற்காக பெரிய ஒரு கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கேள்விப்படுது. இந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹ்களும் கொஞ்சம் இறங்கி போறாங்க தெரியுமா, அப்படி பெரிய கிரௌட் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. அது வந்து ஒரு பாரசீக ஆலோசனை, அரேபிய ஆலோசனை கிடையாது. அபு சுஃபியான் அந்த அகல் இடத்துக்கு வரார், வந்து சொல்றாரு, இது அரபுகள் செய்யற வேலை இல்லையேன்றாரு, இது அரபுகள் செஞ்ச வேலை இல்லைன்னு சொல்றாரு. அப்ப சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவின் அடிப்படையில் தரைப்பகுதி முழுவதாக என்ன செய்யப்படுது, ஒரு அகழி தோண்டப்படுது, பெரிய ஒரு அகழி. அதாவது ஒரு குதிரை வந்தா எடுத்து ஜம்ப் பண்ணால் என்ன செய்யலாது, அடுத்த கட்டத்துக்கு பாய இயலாது, அடுத்த கட்டத்துக்கு பாய முடியும். அப்படி தோன்றா இவங்களுக்கு இருக்கிற பசி, இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடக்குது, இவங்களுக்கு இருக்கிற பசி, பஞ்சம், பட்டினி, கஷ்டங்கள், ஆயுத வறுமை, இவைகள் ஆள் வறுமை, இதெல்லாம் சேர்த்து அப்படி ஒரு குழி தோன்றா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம தோன்றலாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் காண தோணுங்கன்னு சொல்லுவோம், இங்க இருந்து இந்த எல்லை வரைக்கும் காண தோணுங்கன்னா எத்தனை பேர் சோர்ந்து வேணாலும் 1 மாசம் 1.5 மாசம் ஒவ்வொரு வீட்லயும் சர்வத்து கிளாஸ் இதெல்லாம் எடுத்தா தோண்டி முடிப்பாங்க. அந்த பெரிய அகலி ஒரு குதிரை பாஞ்சா பாய முடியாத அளவுக்கு தோன்றா இந்த இடத்துல இருந்து அந்த இருக்கணும். அப்படி பெரிய ஒரு அகலி ஒன்று என்ன செய்து தோண்டப்படுது. முழு மதீனாவுடைய தரைப்பகுதியை சுற்றி தோண்டப்படுது, மலைகள் இல்லாத பகுதிகள் முழுசாக தோண்டப்படுது. அந்த தோண்டுகின்ற நேரத்தில் நடக்கின்ற அற்புதமான சம்பவங்கள், அழகான சம்பவங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க கூடாதா? அப்படி ஒரு தாபியினும் உதைவா பார்த்து சொல்றாரு, அந்த டைம்ல நாங்க இருந்தா நாங்க ஃபுல் ஹெல்ப் பண்ணி போக மாட்டோம், அந்த டைம்ல நாங்க இருந்தால் நாங்கள் முழு உதவியும் செஞ்சிருப்போம் என்றாங்க. அப்ப உதைவா சொல்றாரு, முழு உதவி செஞ்சிருப்பீங்களோ அல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா நடந்திருப்பீங்களோ என்று கஷ்டத்தை பின்னால வழங்கப்படுத்துறாரு. அந்த அளவு பெரிய கஷ்டமாக இருந்தது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூட்டமாக வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு அவங்களுக்கு விளையிட்டு இந்த யூதர்களும் யூத கூட்டத்திலே உள்ளவர்கள் தான், பனு குறைலாவை சேர்ந்த யூத கூட்டத்திலே உள்ளவர்கள் தான் இப்படியான ஆள் திரட்டுகின்ற வேலையை செய்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த குழி தோண்டப்படுது, பெரிய அகழி தோண்டப்படுது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். மதீனா விட்டு வெளியே போகல, மதீனா விட்டு வெளியே போகாம மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரமாக எல்லை பகுதியில் மலையோடு என்ன செய்யறாங்க, இந்த அகலியை தோண்டாரு. மலை என்ன எப்படி இருக்கும், இந்த சைட் மலை என்று வைங்க, இங்கே பின்னால வர முடியாதுன்னு வைங்க. இந்த தரைப்பகுதியில் என்ன செய்யறது, இந்த இவ்வளவு சைட்டு மலை, இந்த தரைப்பகுதியில் என்ன தோண்டப்படுது, உகது மலையை அப்படி அண்மிச்சு தான் தோண்டப்படுது. உகது மலையை அண்மித்து அந்த பெரிய அகலி ஒன்று தோண்டப்படுகிறது. சகோதரர்களே, அகலி தோன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா வேற சைடாக வந்திருப்பாங்க, அகலி தோன்ற விஷயம் தெரியாது. அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லோரும் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த அகலியை தோன்றாங்க. அப்ப இப்படி தோண்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் அடிமைகள் உரிமை உள்ளவர்கள் எல்லாருமே தோன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஹதீஸ்ல வருது எப்படின்னா, பசி பட்டினி தாங்க முடியாத ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகமெல்லாம் வேர்த்து வடிஞ்சிருக்குது. இந்த நபியோடைய முடிகள் உள்ள பகுதிகள் எல்லாம் மண் படர்ந்து கல்லு பிடிச்சு ஏற்கனவே ரசூலுல்லாஹ் 2 கல்லு கட்டி மிக்கிறான், 2 கல்லை கட்டி பசியின் காரணமாக 2 கல்லை வந்து இறுக்கி கட்டிக்கிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு கல்லு தூக்குறாங்க. எல்லாரும் தூக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தூக்குறாங்க, எல்லாரும் தூக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குறாங்க. ஆனா இந்த சமூக அரசியல் தலைவர்கள் எப்படி எல்லாம் செஞ்சு முடிஞ்சு வருவாங்க, எல்லாரும் போகும்போது பேத்துருவாங்க, எல்லாம் செஞ்சு முடிஞ்சவங்க வருவாங்க, எல்லாரும் போகும்போது பேத்துருவாங்க. பெரும்பாலான தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து இறங்கி வேலை செய்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்படுகிற நேரத்தில் உற்சாகம் ஊட்டுறாங்க சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டுறாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இன்னல் அல்லாஹும்ம இன்னல் ஈஷா ஈஷல் ஆখিরা, யா அல்லாஹ் ஈஷுல் ஆখিরা, வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தான், இதெல்லாம் லைஃபே இல்ல. வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தான். ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக சொல்லி ரசூலுல்லாஹ் செய்றாங்க. அவங்க இதை கேட்டு அவங்களுக்கு கவலை வருது. அவங்க சொல்றாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் தான் முஹம்மதுக்கு பையத்து செய்தவர்கள், அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் ஜிஹாது செய்வோம் என்று, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் முகமதோடு சேர்ந்து ஜிஹாது செய்வோம் என்று நாங்கள் தான் முகமதோடு ஒப்பந்தம் பண்ணியவர்கள் என்று சொல்லி அந்த அன்சாரிகள் பதிலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி படிக்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி கல்லுகளை தூக்கி கொண்டு போறாங்க, சந்தில தூக்குறாங்க, கையில தூக்குறாங்க, இந்த மாதிரி தூக்குறாங்க. இந்த அளவுக்கு அடிமைகள் விடாம எல்லாரும் வேலை செய்யறாங்க. வேலை எத்தனை நாளைக்கு தோண்டணும், இவங்க வந்துட்டு செய்தி ஒரு மாசத்துக்கு முந்தைய கேள்விப்படணும். எவ்வளவு மாசம் தோண்டிப்பாங்க, அந்த 1 மாதமும் தோன்றிருப்பாங்க. யாரும் தொழிலுக்கு போக இயலாது, செலவழிக்கிறதுக்கு யாரும் இல்ல, இருக்கிற பைத்துல் மால்ல எல்லாம் பணமும் காலியாக இருக்கும். அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த குழிகளை தோண்டுகிறார்கள். எதிர்பார்க்கவும் இல்லை, இந்த அளவுக்கு பணம் வரும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க குழியை தோண்டினா தப்பிக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கிறாங்க.
அதாவது அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பாட்டு படிக்கிறார், புகாரில வரக்கூடிய சம்பவங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நோக்கி பேசுறாங்க, லௌலா அன்த மஹ்ததைனா, யா அல்லாஹ் நீ இல்லாது விட்டால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்சாரிகள் சொல்கிறார்கள், லௌலா அன்த, நபியே நீங்கள் இல்லாது விட்டால் மஹ்ததைனா, நாங்கள் அதாவது நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், வலா தஸத்தக்னா, தர்மம் செய்திருக்க மாட்டோம், வலா ஸல்லைனா, தொழுதிருக்க மாட்டோம், ஃபஅன்ஸிலன் ஸகீனத்தன் அலைனா வஸப்பித்தில் அக்தாம இன் லாகைனா. யா அல்லாஹ், எனவே எங்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயாக, சக்கீனத்தை இறக்கி வைப்பாயாக, எதிரிகளை சந்திக்கின்ற பொழுது கால்களை உறுதிப்படுத்துவாயாக என்று சொல்லி அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் அல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை நோக்கி கெஞ்சுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒரு கவிதைகளோட ஒரு ஆறுதலா இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் இல்ல, கவிதைகளுடைய ஆறுதலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செயல்படுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நபித்தோருடைய உள்ளத்திலும் யூதர்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்களால தான் நம்ம இப்படி ஆகிக்கிறோம். கடைசியில பாருங்க எப்படி இந்த கந்தக்கு முட்டிஞ்ச உடனே எப்படி கிளம்புவாங்க தெரியுமா? இவங்களால தான் இந்த நிலைமை ஆகினோம். மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நம்பி ஒப்பந்தம் பண்ணியதற்கு பின்னால் தான் நாங்கள் இப்படி ஆகினோமே என்று நினைக்கின்ற வேதனைகளோடு தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கந்தக் யுத்தத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, போகணும், இப்ப தொடர்ந்து வேலை நடக்குது, நாங்க ஒரு வேலை செஞ்சோம் வைங்களேன், இங்க வந்து சிரமதானம் நடக்குது, சிரமதானம் நடந்த சில விஷயங்களை காணலாம். ஒரு தலைவர் இருப்பார் பொறுப்புக்கு, ஒருவர் 11 மணி ஆடு வேலை செய்ய, நிறைய கண்மூடித்தனமா வேலை செய்வாரு, வேலை செஞ்சு அவர் எங்க 11 மணி ஆடு வேலை செஞ்சார் போயிட்டார், கஷ்டம் போல அப்படின்னு அது என்னன்னா காணாம பேத்துருவாங்க. அப்படியாவது காணாம அப்படி அந்த இடத்துல தண்ணி வச்சிருந்தா அங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆளை சொல்லிக்கணும், அப்படியே கேட்டுக்கு போய் பேத்துறது. அப்படியே இது நடக்கும். உண்மையிலேயே வேலை செய்ய விருப்பம் இல்லாத மாட்டி என்ன செய்யும், நைசா நல்லவர்ன்றது அப்படி நிறைய பேத்துருவாங்க. இது ரெண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மூமின்களாக இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, மூமின்கள் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தனது தூதரை ஈமான் கொண்டு, வைதா கானு மஅஹு அலா அம்ரின் ஜாமிஇன் லம் யذهபு ஹத்தா யஸ்ததினுஹு, ஒரு கூட்டமான ஒரு வேலையில் இருந்தால், ஒரு கூட்டு நடவடிக்கையில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய தலைவரிடத்தில் அனுமதி கேட்காமல் போக மாட்டார்கள். குர்ஆன் நல்லா இருக்கா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்காமல் மூமின்களாக இருந்தால் அந்த கூட்டு வேலையை விட்டு அனுமதி கேட்காமல் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார்கள். வைதாக்கா அப்படி சொல்லிட்டு, இன்னல்லதீன யஸ்ததுனூனக, உங்களிடத்தில் எவர்கள் அனுமதி கேட்கிறார்களோ, உலாயிக்கல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள். ஃபயஸ்ததுனுக, அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால், லிபாலி ஷஅனிஹிம், அவர்களுடைய ஏதாவது ஒரு வேலைகளை செய்வதற்கு போவதற்காக அனுமதி கேட்டால், ஃபஅதன் லிமன் ஷிஅத மின்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், நாடியவர்களுக்கு அனுமதி கொடுங்க, நாடியவர்களுக்கு கொடுக்காம இருங்க, அவர்கள் அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யதஸல்லலூன மின்கும், மெதுவாக நகர்கிறார்கள் உங்களை விட்டு. யதஸல்லலூன, இப்ப மாவுல இருந்து நூல் எடுத்து எப்படி போகும், அது மாதிரி மெதுவாக உங்களை விட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் நகர்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொல்றான். வேலை தாங்கலாம, சும்மா பொய்க்கு ஈமான் கொண்டுட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ரசூலை ஈமான் கொண்டோம், பொய்க்கு தான் சொன்னாங்க முனாஃபிகீன்கள். இவ்வளவு கஷ்டப்படணுமா நினைச்சு வேதனையில என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அழுவ ஆரம்பித்தார்கள். இவ்வளவுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் கஷ்டத்தோடு செயல்படுகிறார்கள். அங்க இன்னொரு பரக்கத்து நடக்குது, அந்த யுத்தத்தில் அந்த தோன்ற டைம்ல ஒரு பரக்கத். ஜாபிர் ரலியல்லாஹு வந்து பாக்குறாங்க, ரசூல் அங்க குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களால பொறுக்க முடியல. அவங்கள்ட்ட சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அவர் பார்க்காரு, மனைவிட்ட போய் சொல்றாரு, ரசூல் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, என்னால பொறுமையா இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமை இல்ல, இந்த ஆட்டுக்குட்டிக்கு தானே, அதை எடுத்து அறுத்து பொறிங்க, எடுத்து ஒரு சின்ன குட்டி ஒன்று பொறிங்க, அதோட கொஞ்சம் ரொட்டியெல்லாம் எடுத்து வைங்க, நான் ரசூல் அவங்களை இன்னொன்று 2 பேரும் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை இவ்வளவு கஷ்டம் வறுமையோட இருக்கிறீங்க, இவ்வளவு பசியோட இருக்கிறீங்க, வீட்டுக்கு வாரீங்களா? வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறோம், நீங்களும் இன்னொருத்தரும் வாங்க அப்படின்றாங்க. எவ்வளவு வச்சுக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வச்சுக்கிறோம் அப்படிதான் சொல்லுவோம், கூப்பிடக்கூட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வச்சுக்கிறோன்றாங்க. அவரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் வாங்க, வேலையை விட்டுட்டு எல்லாரும் வாங்கன்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னால வந்து அப்படியே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நான் சொன்னேன்றாரு. அப்படி ஒரு ஹதீஸ்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி. இவ்வளவு பேர் வந்த ஏன நிலைமை என்ன, ஓடி போறார் மனைவிட்டு பாருங்க. அந்த டைம்ல கூட
அன்றைய காலத்து அந்த சஹாபி பெண்கள் எவ்வளவு மார்க்க விளக்கம் உள்ள ஆய்ந்துகிறாங்க. ஓடி போறார் மனைவிட்டு. அவர் கேட்கிறார், நீங்க எப்படி ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னீங்க? நான் ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்னேன், இப்படி வச்சிருக்கிறேன், வாங்க 1-2 பேர் வாங்க என்றார். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எவ்வளவு வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் நிறைய வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இதை சொன்னீங்க தானே, அதுக்கு பிறகு தானே ரசூலுல்லாஹ் இப்படி வராங்க, அப்ப ஏதோ நலவு இருக்கும், தைரியமா இருக்கேன்றாங்க. மனைவி கணவனுக்கு தைரியம் ஊட்டுறான். என்ன செய்யும்? சொல்றத ஒழுங்கா சொன்னா தானே. இந்த பெரிய பித்னாவா முசீபத் இருக்கிறது சொல்லத்தான் செய்வாங்க. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னது எப்படி என்று கேட்கிறாங்க. இப்படித்தான் சொன்னீங்க, அதுக்கு மேலதிகமாக நடந்தா நாங்க பாத்துக்கிறோம், தைரியமா இருங்க, அல்லாஹ் பாத்துக்கணும், அல்லாஹ் பரக்கத் தருவான். மனைவி ஆரம்பிட்டா உறுதி கொடுக்குறா, அவருக்கு உறுதி ஒன்று ஆகுது. பாருங்க ரசூலுல்லாஹ் வர முந்தி ஜாபிர் அங்கிட்டு ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நீங்க எதை அதாவது சாப்பாடா வச்சுக்கிறீங்களோ பானையில அதை துறக்க வேணா, மூடி வைங்கன்றாங்க. அதை துறக்க நான் வருகின்ற வரைக்கும் நீங்க துறக்க வேணான்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வராங்க, வந்துதான் துறக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திறந்து எல்லா சஹாபாக்களும் இருக்க சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இருக்க சொல்லி ரொட்டியையும் அந்த கறியையும் போடுறாங்க. போட எல்லாரும் சாப்பிட்டு கண்டே இருக்கிறாங்க. ஜாபீர் அப்படி வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாலும் அந்த பானையில் இருந்த ஒரு சொட்டு கூட குறையவில்லை என்பதை நான் பார்த்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நீங்க சாப்பிடுங்க, யார் யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுங்க என்று சொல்ல போயிட்டான். அப்ப ஜாபீர் மனைவி சொன்ன அந்த உறுதிப்படுத்தல் அவருக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெரிஞ்சுதான் வராங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் அந்த பானைகள்ல பரக்கத்து இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் அந்த பானைகள்ல பரக்கத்து இருந்தது. அந்த நம்பிக்கை இல்லை, அதனால பெரிய சட்டிக்கு வச்சாலும் எங்களுக்கு பரக்கத்து இல்லாம இருக்கு. ஏன்? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. அந்த மனைவிமார்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த கணவன்மார்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, நபித்தோழர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால் கொஞ்சமாக இருந்த பானை கூட கூடிய ஒரு கூட்டத்திற்கு போதுமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இது ஒன்று நடக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் நாங்க பார்க்கிறோம் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா இடத்தையும் தோன்றமா எல்லாம் மண்ணா இருக்குமா, சில இடங்கள்ல கல்லா இருக்கும், சில இடங்கள்ல கருங்கல்லா இருக்கும், சில இடங்களை தோண்டு போக்கல கோடரியால் அடிக்கிறாங்க, தோன்ற அதான் மண்வெட்டியால் அடிக்கிறாங்க. அடிச்சா தெரிக்குது, அது மின்னி தெரிக்குது. மறுபடியும் அடிக்கிறாங்க சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மறுபடியும் தெரிக்குது. யார சொல்ல 3 முறை அடிச்ச 3 முறை தெரிஞ்சிச்சு, பெரிய வெளிச்சம் அடிச்சு என்றார். இந்த 3 முறையும் 3 வெளிச்சம் அடித்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாம் முறை என்ன தெரியுமா? யமன் பிரதேசம் வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த முன்னறிவிப்பு, அதாவது அந்த காட்சி. இரண்டாவது பாரசீகம், மூன்றாவது ரோம். சகோதரர்களே, ஒரு படை திரண்டு வந்துட்டு இருக்குது. ஒரு படை முஸ்லிம்களின் மதீனா அதுக்கப்புறம் மீங்குமா இல்லையான்ற அளவுக்கு திரண்டு வந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யமன் வெற்றி கொள்ளப்படும், ரோம் வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். நம்பினாங்க சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்க போய் தான் அவ்வளவு வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கட்டத்தில் சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா, நம்புகிறார்கள். கப்பாபில் நடத்த ரசூலுல்லாஹ் கிட்ட போயிடுறாங்க, யார சொல்லா கொடுமையெல்லாம் கூட்டிட்டு பிரார்த்திக்க கூடாதா? அப்ப என்ன சொல்றாங்க? அவசரப்படுறீங்க, இன்னக்கும் தஸ்தாஜிலூன், அவசரப்படுகிறீர்கள். ஒரு காலம் வரும், சன்ஆவிலிருந்து ஹதரமத் வரைக்கும் ஒரு பெண் போவான், ஓனாயை தவிர வேற எதுக்கும் பயப்பட மாட்டாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் நம்புறாங்க, சஹாபாக்கள் நம்புறாங்க. ஆனா முனாஃபிக்கீன்களுக்கு நம்ப முடியாமல் போனது இதிலே வரும். சகோதரர்களே, இந்த மாதிரி அதாவது குறைஷிகள் பெரும் படைகளோடு இப்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்லி முடிய குறைஷிகள் மிகப்பெரிய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து அந்த ஹந்தக்கை விட்டு கொஞ்சம் தூரமாக என்ன செய்யறாங்க, பெரிய இதெல்லாம் அடிக்கிறாங்க. ஹந்தக்கை விட்டு தூரமாக அவருடைய கூடாரங்களை அடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹுயை இப்னு அக்தப் வராரு. இவர் தான் திரட்டின ஒரு படையெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலாவோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்களே, அந்த பனு குறைலாவுடைய தலைவர் யார் தெரியுமா? கஅப் இப்னு அஸத். கஅப் இப்னு அஸத் என்பவர் தான் பனு குறைலாவுடைய தலைவர். இந்த தலைவரோட, இந்த தலைவர் நல்ல மனுஷன், நல்ல நம்பிக்கையோடு இருந்தவர். வழிகெடுத்து கெட்டு போக வச்சு அவரையும் கடைசியில் மரண தண்டனை கொண்டு போற அளவுக்கு இந்த ஹுயை இப்னு அக்தப் என்றவர் மாத்திரம். இவன் படைகள்லாம் திரட்டி வந்தவர் யூதர்கள்ல. இவர் போறாரு, கஅப் இப்னு அந்த அஸத் என்ற ரூட்டுக்கு போறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னை கோட்டைக்குள்ள கதவை மூடிக்கின்றார். பனு குறைலா கோத்திரங்களோட கோட்டைக்குள்ள கதவை மூடிக்கின்றாரு. இவர் தட்டுறாரு, தொடங்க என்றாரு. இல்ல நான் திறக்க மாட்டேன் என்றாரு. அப்ப வைஹக்கியா கஅப் தொடங்க என்றாரு. இவர் யாரு? ஹுயை இப்னு அக்தப் சொல்றாரு தொடங்க என்றாரு. அந்த பனு குறைலாட தலைவர் சொல்றாரு நான் திறக்க மாட்டேன் என்றாரு. மறுபடியும் சொல்ற இன்னக்கம் மஸ்னூன், சகுனம் பிடிச்ச மனுஷராக்கிறீங்க, தொடங்க என்றாரு. கதவை தொடங்க, பேசணும் அப்படி என்று சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு வஇன்னி கத் ஆஹத்து முஹம்மதன், நான் முகமதோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன். ஃபலஸ்து பினாகிலின் மா பைனி வ பைனஹு, நான் அவருக்கும் எனக்கு மத்தியில் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள மாட்டேன், இந்த யுத்தத்துக்கு நான் வர மாட்டேன் என்றாரு.
என்று சொல்லிட்டு நான் அவரிடத்திலிருந்து பலம் அலிம்ம மிங்கு இல்லா வஃபாஅம் வஸித்கா, உண்மையையும் வாக்களித்தால் நிறைவேற்றுகின்ற தன்மையையும் தான் நான் முகமது இடத்திற்கு கண்டிருக்கிறேன். நான் இது மோசடிக்கு நான் வெளியே வரமாட்டேன்றாங்க. அவர் சொல்றாரு வைஹக் இஃப்தஹல் பாப் உகல்லிமு, கதவை திறங்க கொஞ்சம் பேசணும் என்றாரு. கதவை திறங்க, கோட்டை வாசலை திறங்கள் பேச வேண்டும். அவர் சொல்றாரு மா நபி ஃபாயிலின், செய்ய மாட்டேன்றாரு. மனுக்கு அப்படி நிர்பந்திச்சு தான் வெளியெடுத்து பேசுறா, செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு வல்லாஹி இன்னி, அதாவது நான் இப்படி கதவை மூடி இருப்பதெல்லாம் உன்னது இந்த சதிக்கு பயந்துதான் என்று சொல்லி முன்னால சொல்றாரு. சொல்லி முடியவர் சொல்லி 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 கடைசியில திறங்க நான் பேசுறேன்றாரு. பிறகு 7ஆம் நினைச்சாரு, இவர் கதவை திறக்கிறாரு. திறந்து உள்ளுக்கு போன உடனே அவர் சொல்றாரு பார்க்கலையானா முழு படையை கொண்டு இறக்கிக்கிறேன், 1-2 படையல்ல, இதுக்கு பிறகு அவர் வெற்றி பெறுவாரு, முழு படையை கொண்டு வந்து இறக்கி வச்சுக்கிறேன். சகோதரர்களே, இங்கதான் பார்க்கணும், ஈமான் இல்லாதவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்காது, பெரும் பெரும் கூட்டங்களோடு இருக்கும். ஈமான் உள்ளவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது மாத்திரம் இருக்கும். அல்லாஹ் எழுதினா உலகத்துல யாராலும் மாட்ட முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் எழுதலையா, அதான் மூமின்களுக்குள்ள ஸ்பெஷலான நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஈமானது சுவையை காண வேண்டும் என்றார் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் அன்னமா ஃபாத்தஹு லம் யகுல் யுத்ரிகஹு வமா அத்ரகஹு லம் யகுல் யஃபூதஹு, அவருக்கு கிடைத்தது தப்பி போக இருந்ததல்ல, தப்பி போனது கிடைக்க இருந்ததும் அல்ல. அந்த நம்பிக்கை அப்படியே உள்ளத்துல வரையப்பட்டிருந்தால் ஈமானிய இன்பத்தை உணரலாம். அப்ப இங்க வந்து என்ன செய்யறாரு என்று சொன்னால், இவ்வளவு காட்டுற க்ரௌட், இவ்வளவு க்ரௌட் வந்திருக்கு பாருங்கன்றாங்க. இவர் சொல்றாரு, மறுபடி சொல்றாரு, இல்ல அவங்க எல்லாம் என்னோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, நான் உடைக்க மாட்டேன் என்று சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல அவங்க வந்து முகமதை இங்கிருந்து அட்டியோட கலட்டாம போக மாட்டாங்கன்றாரு. இவ்வளவு சொல்லி சொல்லி கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா அவரு, சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், முகமதை தோற்கடிக்காமல் அவங்க எல்லாம் போயிட்டாங்கடா, நான் போக மாட்டேன், உங்களோட சேர்ந்து நானும் கோட்டைக்குள்ள வந்து பூட்டிக்கிறேன். முகமது வருவார், அப்புறம் இங்க முற்றுகை வருவாரு, உங்களோட சேர்ந்து நானும் கோட்டைகளை வந்து பூந்துக்கிறேன் அப்படின்றாரு. அவர் பார்க்கிறார், சரி இப்ப வந்து இவர் இறங்கிட்டார் தானே, முகமது தோல்வி வெற்றி அடைந்தால் கோட்டையை முற்றுகையிட வருவார் நிச்சயமாக. அந்த நேரத்தில் நானும் உங்களோட இருப்பேன் பெரிய தலைவர் சொல்லிட்டாரு, சரி அப்படின்னா ஓகேன்றாரு, இறங்குறாரு. கடைசியில இருவருக்கும் ரசூலுல்லாஹ் மரண தண்டனை கொடுக்குறாங்க, இவருக்கும் கொடுக்குறாங்க அவருக்கும் கொடுக்குறாங்க. வலகிதா ஹுயை இப்னு அக்தபும் இந்த காபி இப்னு அஸதும் இந்த அளவுக்கு என்னது நிலைமை மாறுகிறது. ஒப்பந்தம் அப்படியே நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது. பனூ குரைலாவுடைய தலைவர் ஒப்பந்தத்தை முறித்து ஹுயை இப்னு அக்தபோடு இருக்கிறார், யூதர்களோடு இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு திகில், ஒரு பெரிய கிரௌட் நகர போகுது, அப்படி ஒன்றிருக்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு முஆதையும் அவுஸ் கோத்திர தலைவர் ஹஸ்ரஜுடைய சாத் இப்னு உபாதாவையும் அனுப்பிக்கிறார்கள், போங்க பேத்து பாருங்க என்ன செய்தி பாருங்க, இவங்க ஒப்பந்தத்தை முடிச்சாங்க செய்தி கேள்விப்படுது, கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. போனா ஒப்பந்தத்தை முடிச்சா பரவாயில்ல, இந்த குரூப் தான் முழு கூட்டத்தையும் கூட்டிக்கின்ற செய்தி அவங்களுக்கு கேள்விப்படுது. ஒப்பந்தத்தை முடிச்ச மட்டுமல்ல, வந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்தது மட்டுமல்ல, இவர்கள் தான் முழு குழுவையும் திரட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த நபித்தோழர்கள் கேள்விப்படுது. அப்ப ஏசி போட்டு கடுமையாக கண்டித்து போட்டு என்ன செய்யறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம், எல்லாரும் உடைச்சி அவங்க தான் கூட்டத்தையே திரட்டிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் உள்ளத்திலே ஒரு வேதனையும் இன்னும் பயமும் உண்டாயிடுச்சு. உண்டாகத்தானே செய்யும், இருக்கிற கொஞ்சம் கிரௌடு இப்ப மிஞ்சிக்கிறது தனி முஸ்லிம்கள் மட்டும்தான், எந்த யூதர்களும் மிஞ்சி இல்ல, அன்சாரிகள் முஹாஜிர்கள் வெளியிருந்து வந்த ஒரு சில சஹாபாக்கள் இவங்க மட்டும்தான் மிஞ்சிக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஒரு எவ்வளவு இருக்கு, ஒரு 1000 2000 இருக்கும், அல்லது ஒரு 3000 இருக்கு. இந்த அளவுக்கு தான் அந்த நபித்தோழர் இருக்க. 10,000 அப்ப இல்ல, 10,000 ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான், இது 5ஆம் ஆண்டு நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண கிரௌடோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்ய போகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பயம் என்ன செய்து கொஞ்சம் கூடுதலாக மாறுகிறது. சஹாபாக்கள் நபித்தோழரோட பயம் எல்லாம் கொஞ்சம் கடுமையாக மாறுகிறது. எந்த அளவுக்கு அந்த அவங்க இருக்கிறாங்க தெரியுமா, அந்த இடத்துல யுத்தத்துக்கு வரல, அவங்க குளிய காணோ இல்ல, தூரத்துக்கு என்ன செய்யறாங்கடா அம்பைறாங்க. பெரிய கூட்டம் தான், அம்பு எப்படி வரும், எப்படி ஒரு அப்படியே இருந்து அங்க இருந்து ஒரு 3000 பேர் அப்படி அம்பைதால் இங்க இருந்து ஒரு 1000 பேர் என்ன செய்யலாம், அங்க இருந்து 8000 10,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. 10,000க்கு மேல உள்ளவங்க அம்பைதாங்க. இங்க உள்ளவங்க நிலைமை என்ன, மலையில இருந்தும் நிலத்துல இருந்தும் அம்பேஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அம்பைய ஒரு கிட்டத்தட்ட இப்படி 15-20 நாட்களுக்கு மேல நடக்குது. அம்பையிலதான் வேலை, முன்னுக்கு வரவே இல்லை, அம்பேஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான வேதனைக்கு மத்தியில் நபியுடைய சோதனைகள் அதிகமாகிறது. ஒரு முட்டகையே
வெளியே சாப்பாட்டுக்கு போகலாது, தின்றதுக்கு போகலாது, இந்த நிலைமை ஆகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுற ரசூலுல்லாஹ் என்னமா செய்றாங்க, கடைசியில ஒரு ஆளை பேசுறாங்க. இங்கேயும் பாருங்க அன்சாரிகள் எப்படி நடந்து கொள்றாங்க. அன்சாரிகளை தான் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. ஒரு ஆளை பேசுறாரு, கித்பான் கோத்திர தலைவட்ட போய் பேசுங்க, மதீனாவுடைய லாபத்தில் 1/3 தருகிறோம். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பேசுறாங்க, மதீனாவுடைய லாபத்தில் 1/3 தருகிறோம், கித்பான் கோத்திரத்திலே திரும்பி போங்க. 1/3 தருகிறோம் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. கிரௌடை குறைப்போம், அந்த பலத்தை குறைப்போம் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. வலைக்கு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது, குறைச்சிருவோம் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த ஒப்பந்தம் எழுதப்படல, பேசல, சாட்சி வைக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு யோசனை தோன்றுது. சாதி இப்னு உமாதா கூப்பிடுறாங்க, ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். சாதி இப்னு உமாதா கூப்பிடுறாங்க, ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர். கூப்பிட்டு மசூரா பண்றாங்க, என்ன செய்யறது? அவங்க இப்படியே வந்தாங்கன்னா மதீனா அழிச்சு போட்டுவாங்க, அடியோட எடுத்துருவாங்க, என்ன செய்யறது அப்படின்றாங்க. அப்ப அவர் 2 பேர் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அம்ரன் துஹிப்புஹு ஃபதஸ்னஹு அம் ஷையன் அமரக்கல்லாஹு பிஹி, நீங்க விரும்பி நீங்க நாடி செய்யற விஷயமா இது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்ட விஷயமா? நீங்க எந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் பண்றீங்க? அவங்களோட அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயமா அல்ல நீங்க விரும்பி செய்யற விஷயமான்றாங்க. இது நாங்க செஞ்சுதான் ஆகணுமா அல்லது உங்களோட விருப்பமான்ற? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் ஷைஉன் அஸ்னஹு லக்கும், இது நான் விரும்பி சொன்ன ஒரு ஐடியா, இது அல்லாஹ்வுடைய வகையெல்லாம் கிடையாது என்று சொல்றாங்க. அப்ப இவர் சொல்ற வல்லாஹி மா அஸ்னஹு தாலிக, அவர் சொல்ற ரசூலாக நான் அப்படி ஏன் செய்றேன் தெரியுமா? இன்னி ரஅய்துல் அரப கத் ரமத்கும் அன் கௌஸின் வாஹிதத்தின் மின் குல்லி ஜானிப், அரபிகள் ஒரே படியாக நின்று ஒவ்வொரு திசையிலிருந்து உங்களை அம்பைவதை பார்க்கின்ற பொழுது இதை தவிர அவர்களுடைய பலத்தை இப்படி உடைக்கிறதை தவிர வேற எனக்கு வழி வழங்கல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆஸ் சொல்றாரு, அழகான வசனம், பேச்சுற வசனத்திலேயே அழகான வசனம். சாத் இப்னு முஆஸ் சொல்றார், அவர் இந்த கந்தக்கு யுத்தத்துல மௌத்தாயும் போறாரு. சகோதரர்களே, சாத் இப்னு முஆஸ் சொல்றாரு, கத் குன்னா நஹ்னு வ ஹாஉலாஇல் கௌமு அலா ஷிர்க் பில்லாஹி வ இபாதத்தில் அவ்தான், நாங்களும் அந்த கூட்டமும் அல்லாஹ்வை இணை வைப்பதிலும் அல்லாஹ்வுக்கு மாறான வேலைகளில் ஈடுபடுவதிலும் இருந்து கொண்டிருந்தோம். லா நஅபுதுல்லாஹ வ லா நஅரிஃபு, அல்லாஹ்வை வணங்கவும் மாட்டோம், அல்லாஹ் என்றால் எங்களுக்கு யார் என்று தெரியாது, அந்த நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். வஹும் லா யதஅமூன அய்யகுலு மின்ஹா தம்ரத்தன் இல்லா குரன் அவு பையன், இங்கிருந்து வந்து ஏதாவது ஈச்சப்பழம் சாப்பிடுறாலும் பிசினஸ் மூலம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாம் சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஹீன் அக்ரமனல்லாஹு பில் இஸ்லாம் என்று சொல்றா. இங்கல எந்த சண்டையும் முடிக்கலவங்க, வருவாங்க சண்டை கொடுத்து சாப்பிடுவாங்க, இப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தின் மூலம் கண்ணியப்படுத்திய பின்னால், வஹதானா லஹு, அவன் பக்கம் நேர்வழி காட்டிய பின்னால், வஅஸ்ஸனா பிக், உங்கள் மூலம் எங்களை கண்ணியப்படுத்திய பின்னால், நுதீஹிம் அம்வாலனா, இதுக்கு முந்தைய பிசினஸ் பண்ணி தான் கொடுத்தோம், சல்லி வாங்கி தான் கொடுத்தோம், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திய பின்னால் சும்மா கொடுப்போமான்னு இருக்கிறார். அதாவது இதுக்கு முந்தி பணத்தின் மூலம் தான் ஈச்சமரங்களை கூட கொடுத்தோம், பிசினஸ்களை கூட கொடுத்தோம், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி நேர்வழி காட்டிய பின்னால் சும்மா கொடுப்போமா என்று சாத் இப்னு முஆஸ் சொல்லி போட்டு சொல்றாரு, மாலனா பிஹாதா மின் ஹாஜத்தின், இதுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. வல்லாஹி லா நுதீக்கும் இல்ல ஸைஃப ஹத்தா யஹ்குமுல்லாஹு பைனனா வ பைனக்கும், அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகின்ற வரைக்கும் வாளை தவிர வேற எதுவும் பேசாது என்றார் சாத் இப்னு முஆஸ். அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பு சொல்லட்டும், அது வரைக்கும் வாள் தான் பேசும், வேறு எந்த பேச்சும் பேச வேண்டாம், அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வதாக்க, அதான் முடிவுன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த வதாக்க, அதான் முடிவு சாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாங்க. ஆனா பலத்தை மதீனாவுடைய வருமானத்தில் 1/3 கொடுக்க வேண்டாம், யுத்தம் தான் என்று சாத் இப்னு முஆதுடைய வார்த்தையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கூட்டமும் உறுதிப்படுத்தப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, சாத் இப்னு முஆது ரசூலுல்லாஹி வாங்குறாங்க அந்த பேப்பரை, ஒப்பந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாம் வேணாம், வாங்கி அந்த பேப்பரை கிழித்து வீசினார்கள். அந்த எழுதப்பட்டிருந்த அந்த ஓலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து வாங்கி கிழித்து வீசினார்கள். பின்னர் இந்த அம்பேஜி கண்டு இருக்கிறாங்க தானே, அதுல 1-2 குதிரை வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி ஏகக்கூடாது, போய் அவங்களோட சண்டை பிடிப்பு கொண்டு வேகமா வராங்க. அபு சுஃபியான் வாரா, இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் வாரா, எல்லாரும் வராங்க. வேகமா வந்து பார்த்தா பெரிய ஒரு அகலி. அபு சுஃபியான் சொல்றாரு, மாஹாதா மின் ஹைலத்தில் அரப், இது அரபிகளுடைய தந்திரம் அல்லவே என்றாரு. இது அரபிகளுடைய தந்திரம் அல்லவே, அரபிகள் அறிந்த ஒரு தந்திரம் அல்லவே. பின்னுக்கு போறாங்க, தேடுறாங்க, எங்களால பாயலாம் என்று பாக்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல தோண்ட முடியாத சில இடங்கள் இருக்கு, சின்ன இடங்கள், அந்த இடம் மட்டும் கண்டாங்க. கண்டுட்டு அந்த பகுதியால வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு முழு படை வாங்கி போகுது, வர விடாம, அங்கிருந்து இங்களை பாய விடாம அந்த எல்லையில நிக்குது. யுத்தம் இங்களை வர விடாம என்ன செய்து கடுமையான ஒரு யுத்தம் போடுகிறது. அந்த நேரத்தில்
அம்ர் என்று சொல்லக்கூடியவர் பத்ர் யுத்தத்தில் காயப்பட்டு போனார். கட்டுமையான போர் வீரர். வாளை எடுத்தாதான் தெரியும், வெற்ற யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வேகமானவர். அப்புறம் அம்ரு வந்து கேட்கிறாரு, பேசுறாரு அமெரிக்க இருந்து, என்னோட யார் போர் செய்றவர், யார் இறங்கி போவோம், குழிக்குள்ள இறங்கி யுத்தம் செய்வோம் யாருன்னு கேட்கிறாங்க. அலிரா எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ் இருங்க, இன்னஹு அம்ர், எலும்பிக்கிறவர் அம்ர் என்றார். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னஹு அம்ர். மறுபடியும் கேட்கிறாரு, என்னோட யுத்தம் செய்றவர் யாரும் இல்லையான்னு கேட்கிறாங்க. அலிரா மறுபடியும் எழும்புறாங்க, இருங்க, இன்னஹு அம்ர் என்றாங்க. அலிரா மறுபடியும் கேட்கிறார் மூணாம் முறை, என்னோட சபதம் விட்டவர்கள் எங்க என்று மறுபடியும் கேட்கிறார். மறுபடியும் அலி எழும்புறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் இன்னஹு அம்ர் என்றாங்க. அலி சொல்றாங்க, வலவுக்கான அம்ரன், அம்ரா இருக்கட்டும் என்றாங்க. அம்ரா இருக்கட்டே விடுங்கன்றாங்க. அம்ரா இருக்கட்டும் ரசூலுல்லாஹ் போங்க வேண்டாம் சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன அம்ரு கேட்கிறா, யாரு என்று கேக்குறாங்க. அலி இப்னு அபி தாலிப் என்றாரு. அவங்க அலி இப்னு அப்து மனாஃபுடைய அடிமை அலியான்னு கேட்கிறாங்க. அதாவது அப்து மனாஃபுடைய அடிமை அலியான். அப்து மனாஃப் தான் பேர். தாலிப் என்றவருக்கு புள்ள இருந்துச்சு, மூத்த புள்ள. அபூ தாலிபோட மூத்த புள்ள பேர் தாலிப். அதனால அபூ தாலிப் பேர் வந்துச்சு, புனை பேர். அப்ப இல்லை சொல்றாங்க, அலி இப்னு அபி தாலிப்னு சொல்றாங்க. அலி இப்னு அபி தாலிப் வந்திருக்கிறேன், உங்களை விட வயசு கூட அனுப்புங்க, நீங்க போங்கன்றாங்க. உங்களை விட வயசு அவ்வளவுக்கு பெருமை, வயசு கூடினால அனுப்புங்க, நீங்க போங்கன்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போக மாட்டேன், நீங்க இறங்குன்றாங்க குதிரை விட்டு. இப்படி போராடாத, இறங்கி போராடுங்கன்றாங்க. இருவரும் இறங்கி போராடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றாங்க. ரோசாராம் அம்ரை அலி ரலியல்லாஹு அவருடைய வேகமான வாழ்வீச்சு வெட்டியது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, முகம்மதுடைய ஒரு நல்ல ஒரு வசனம், அல்லாஹ் எங்களை உறுதிப்படுத்தினான் என்பது போன்ற ஒரு வசனத்தை அந்த அம்ரை பார்த்து சொல்லிவிட்டு திரும்புகிறார்கள். ஒரு வீரமான ஒரு சம்பவம் அது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் அந்த அம்ருக்கும் இடையில நடந்த ஒரு சம்பவம். சகோதரர்களே, இது முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி போய்கொண்டே இருக்குது. அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத், ஒரு அழகான ஒரு நிகழ்வு. சாத் இப்னு முஆத் கேடயம் இதெல்லாம் அணிகிறாங்க. வீரன் சொன்னா அந்த கேடயம், அதாவது கவசத்தில் அணிகிறாங்க. அணிஞ்சா இந்த இதுக்காக தாண்டுகிற கவசம், அவ்வளவு சின்ன கவசம் உண்டு, கையெல்லாம் கவர் பண்ணலாது. இதோட போறாங்க. அப்ப வந்து ஆயிஷா எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, கொஞ்சம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமேன்றாங்க, முழுசா இருந்தா நல்லா இருக்குமேன்றாங்க. அந்த நேரத்துல பாருங்க, சஅத் இப்னு முஆத் உம்மா சொல்றா, அதாவது தஅக்கர்த யா சஅத், யா புனைய தஅக்கர், லேட்டாய் போறீங்க, அவசரமா போங்கன்றாங்க. சஅத் உம்மா, லேட்டாய் போறீங்க, அவசரமா போங்க எனது அருமை மகனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்கிறா, நீங்க பயப்படலையா, உங்களோட மகனுக்கு பாதிப்பு வரும்னு பயப்படலையா? ஆயிஷா கேட்கிறாங்க. அங்க போறாங்க. அந்த நேரத்தில் போன நேரத்தில் கட்டுமையான ஒரு அம்பொண்டு வந்து இங்க சஅத் இப்னு முஆத் கை அப்படி இது உள்ளுக்கு இருக்கிற முக்கியமான நரம்புகள் எல்லாம் பொளந்துருது. நல்ல இப்படி வந்து படுது. பட்டு இந்த கை வந்து என்ன செய்யுது, முழுமையான அதாவது பாதிப்படைஞ்சாயிடுச்சு, ரத்தம் பீரிட்டு ஓடுது, பிடிக்கலாது, எதையும் பிடிக்கலாத நிலைமையில் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் தேடி பார்க்கிறாங்க யாருன்னு சொல்லி. தேடி பார்த்தால் அதாவது இப்னுல் அராக்கா என்று சொல்லப்படக்கூடியவர். அவன் சொல்றான், குத்ரா அன இப்னுல் அராக்கா, அராக்காவுடைய மகன் நான், எடுத்துக்கங்க அந்த அம்பா என்றான். குத்திட்டு அம்பால எஞ்சிட்டு, நான் இப்னுல் அராக்காவுடைய மகன், அம்பை வச்சுக்காங்க சாதே என்றாங்க. அப்ப இவருக்கு மிச்ச வேதனையா இருக்குது. அப்ப சொல்றார், அரக்கல்லாஹு வஜ்ஹக ஃபின்னார், நரகத்தை அல்லாஹ் உனது முகத்துள்ள தோள்களை உரிப்பானாக என்று சொல்லி போட்டு சொல்றாரு. அல்லாஹும் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு, அல்லாஹும்ம இன் என்ன மரண வேலை அவருக்கு, அப்படி வேதனை. இன் குன்து அபகைத மின் ஹர்பி குரைஷயன், குறைஷிகளோடு இன்னும் யுத்தங்கள் எஞ்சி இருந்தால் ஃபஅப்கினி, என்னை எஞ்ச வைப்பாயாக, ஃபஅப்கினி லஹா, என்னையும் அந்த யுத்தங்களுக்காக வாழ வைப்பாயாக. ஃபஇன்னஹு லா கௌம ஹப்பு இலைய அன் உஜாஹித மின் கௌமின் ஆதவு ரசூலக வகذبوஹு வஅخرجوஹு. யா அல்லாஹ், நான் யுத்தம் செய்ய விரும்புகின்ற சமுதாயங்களிலே மிக விரும்பிய சமுதாயம் என்ன தெரியுமா? எந்த கூட்டம் உனது தோழர்களை, உனது நபியை வெளியாக்கினார்களோ, பொய்ப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, நோவினை செய்தார்களோ, அந்த கூட்டத்தோடு யுத்தம் செய்வதை நான் விரும்புகிறேன். எனவே இந்த குறைஷிகளோடு யுத்தம் செய்வதில் இன்னும் எஞ்சி இருந்தால் என்னை யா அல்லாஹ் வாழவை என்று சொல்லிட்டு, வைன் குன்த வலஅத்தல் ஹர்ப, அல்லது இதோட முடிஞ்சிரும் யுத்தம் என்றிருந்தால், பைனனா வ பைனஹும், எங்களுக்கு அவங்களுக்குள்ள யுத்தம் இதோட முடிஞ்சு விடும் என்று சொன்னால், ஃபஜ்அல்ஹா லி ஷஹாதத்தன், இதை எனக்கு ஷஹாதத்தாக ஆக்குவாயாக. வலா துமித்னி, என்னை மரணிக்க செய்து விடாதே. ஹத்தா தகிர்ர ஐனி மின் பனி குரைலா, பனு குரைலாவுக்கு போய் வாங்க வேண்டிய பழியை வாங்கும் வரைக்கும் என்னை மரணிக்க செய்து விடாதே என்று அல்லாஹ் துஆ சாதிபுமார். என்ன ஒரு வீரமான ஒரு நிலைக்கு தெரியுமா? வாழ செஞ்சா குறைஷியோட யுத்தங்கள் ஏதாவது எஞ்சி இருந்தா என்னை வாழ செய், இல்லை என்ற எனக்கு ஷஹாதத்தை தான். ஆனால் பனு குரைலாவுக்கு போய் இவர்கள் செய்த துரோகத்திற்கு பழி வாங்குகின்ற வரைக்கும் என்னை மரணிக்க செய்து விடாதே என்று சாத் இப்னு முஆத் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள்.
சகோதரர்களே, இந்த நிலைமையில போயிட்டு இருக்குது. இதான் யுத்தமே நடக்கல, அம்புகளும் இதுவும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. நுஆய்ம் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கு வரார். அவருடைய கோத்திரத்திலேயே தனியான ஒரு ஆள், அஸ்ஜால் கோத்திரம். அஸ்ஜால் கோத்திரமும் வந்துக்கிறாங்க சைட்ல. அவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வர ரசூலுல்லாஹ் அவரை சொல்றார், யா ரசூலுல்லாஹ் இன்னி அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். வ இன்ன கௌமி லம் யஅலமு பி இஸ்லாமி, எனது கோத்திரம் எனது இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றது பற்றி தெரியாது. ஃபமுர்னி பிமா ஷித், ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது செய்வோம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா அன்த ஃபீனா ரஜுலுன் வாஹித், அஸ்ஜல் கோத்திரத்துல ஒரு ஆள் நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. இனிஸ்ததாஅத, உங்களால் முடிந்தால் அவர்களை பிரிக்க முடிந்தால், அந்த எதிரி கூட்டத்தை துண்டாட முடிந்தால் செய்யுங்க. ஃபைனல் ஹர்ப குதுஅத்துன், யுத்தம் என்றால் தந்திரம் தான், யுத்தம் என்றால் தந்திரம் தான் சொல்லுவாங்க. அவர் போறாரு. அவங்க யாரு, உங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க தெரிய மாட்டாங்களே, பனு குறைதர் சைட்டுக்கு போறாரு. போய் பனு குறைதரோட பேசுறாங்க. சரி, யுத்தம் நடக்குது. அவர் சொல்ற பனு குறைதரை பார்த்து, யுத்தம் நடக்குது. சில வேளைகளில் நீங்கள் தோல்வி அடைந்தால் குறைசிகள் மக்காவுக்கு போய்த்துருவாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? குறைசிகள் மக்காவுக்கு போய்விடுவார்கள். யூதர்களை நீங்க என்ன செய்ய போறீங்க? முகமது உங்களோட யுத்தம் செய்வாரு, அவங்க போயிடுவாங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் உங்களே காப்பாத்துறது இல்ல, முகமதை கொல்றதா என்று சொல்லி அந்த மக்களிடத்துல தூண்டி பேசுகிறார். அவங்களுக்கு யோசனை, ஹாதர் ராய் சரியான கருத்து தான் இது. அப்ப என்ன செய்யறது? அவர்கள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஓட்ட கூப்பிட்டு வச்சுக்கோங்க, உங்களோட பாதுகாப்புல அவங்க இருக்கட்டும். யுத்தம் தோல்வி அடைஞ்சா அவங்க ஓடாமிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். யுத்தம் தோல்வி அடைஞ்சா அவர்கள் ஓடாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி ஐடியா கொடுக்கிறார். அதுவும் சரிதான்றாங்க. போறாங்க, குறைசி கோத்திரத்தை போய் பேசுறாங்க. எங்கட தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு தரையலான்றா, பிரச்சனை ஆரம்பம். எங்கட தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு தரையலான்றாங்க. இவர் சொல்றாரு, அப்ப எப்படி நம்புறது? நீங்க போனீங்கன்னு சொன்னா முகமது எங்களை விட்டுற மாட்டாரு அப்படின்னு, அதை தர முடியாது என்று சொல்லி பேசுறாங்க. இந்த பிரச்சனை போய் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு திண்டாட்டம் வளர்ந்து கொண்டிருக்குது. கோத்திரம் கோத்திரமா உடையுது. ஹித்பான் கோத்திரத்திலே போய் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, குறைசிகளுக்கு எதிராக எல்லாரும் கிளப்புறாங்க. இந்த இவங்க என்ன செய்வாங்க, போனா நீங்க போய் அங்க இருப்பீங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட வந்து யுத்தம் செய்வாங்க, குறைசிகளை 5 தலைவரை வாங்கிக்கோங்க, அப்பதான் யுத்தம் ஒழுங்கா நடக்கும். அது நல்ல ஐடியா தான். குறைசிகிட்ட கேட்கிறாங்க, அதெல்லாம் சரி வராது. அவங்களோட நோக்கம் யுத்தம் செய்யறது, எல்லாரும் சேர்ந்து தோல்வி அடைஞ்சா ஓடிடுறது. இது வந்து புரிந்து கொண்டு விட்டார்கள். இதோட என்ன செய்து, அண்டை நைட் எல்லாரும் தங்குறாங்க, பிரச்சனைக்கும் பிரிவுகளுக்கு மத்தியில் தங்குறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு உதவியை செய்கிறான். என்ன உதவி? புயல் ஒன்று அட்டிக்குது நைட்ல. அந்த இரவு கடுமையான இடியுடன் கூடிய ஒரு மழையும், கடுமையான குளிரும், கடுமையான புயலும் அந்த நைட்ல வீசுது. அவர்கள் என்னென்னலாம் எரித்துக் கொண்டிருந்தார்களோ, எதையெல்லாம் சூடாக்கி கொண்டிருந்தார்களோ, என்னென்ன கூடாரம் எல்லாம் அடிச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் 4-5 துண்டா பறக்குது. பானைகள்லாம் உடையுது, அடுப்புக்கெல்லாம் சரியுது, கூடாரங்கள் கீழே போகுது. இந்த நிலைமையில இருக்குது. சகோதரர்கள், இந்த சம்பவத்தை பாருங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால. ஒரு மனிதர் பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அதாவது லவ் அத்ரக்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம சொல்லுவோமே, ரசூலுல்லாஹ்வோட காலத்துல நான் இருந்திருந்தால் லகாத்தல்து மாஹு, ரசூலுல்லாஹ்வோட யுத்தம் செஞ்சிருப்பேன். வ அப்லைது, நல்லா சோதிக்கப்பட்டிருப்பேன், சோதனைக்கு உள்ளாகி இருப்பேன், அவங்களெல்லாம் அழிச்சிருப்பேன் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப ஒருவர் சொல்றாரு, அந்த குந்த தஃபாலு தாலிக், நீங்க ரசூலுல்லாஹ் இந்த செஞ்சிருப்பீங்களா? ரசூலுல்லாஹ்வோட இருந்தா நீங்கள் செய்வீர்களா? அவர் சொல்றார், லக்கத் ராயிதுனா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அஹ்ஸாப், இந்த கந்தக் யுத்த போரில் இரவு நேரத்தில் கடுமையான காட்டடித்துக் கொண்டிருந்தது, புயல் அடித்துக் கொண்டிருந்தது, பனி அடிச்சு கொண்டிருக்கிறது. அங்க பெரிய கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம், தூங்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா யதீனி பி கபரில் கௌமி ஜஅலஹுல்லாஹு மஇ யௌமல் கியாமா, யார் இந்த சமூகத்துல உள்ளுக்கு போய் நியூஸ் கொண்டு வரது, என்ன நிலைமை இருக்கிற நியூஸ் யார் கொண்டு வருவீங்க, அவர் என்னோடு மறுமை நாளிலே இருப்பார். யாரும் எழும்பல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குளிரும் அந்த பயங்கரத்தின் காரணமாகவும் யாரும் நடத்த விட்டு எழும்பல. மறுபடியும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலா யதீனி ரஜுலுன், அதாவது பிகபரி ஹாதல் கௌம், இந்த சமுதாயத்துடைய செய்தியை யார் கொண்டு வருவார், யகூனு மஇ யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னோடு இருப்பார். யாரும் எழும்பல. ஃபமா காம ரஜுலுன் இலைஹி, அதாவது அவரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி யாரும் எழும்பவில்லை. 3வது முறை ஹுதைபாவும் இருக்கிறாரே, அவர் பக்கத்துல ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் எழும்பல என்றாரு, யாருமே எழும்பவில்லை. கடைசியில் எல்லோரும் மௌனமாக இருந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கும் யா ஹுதைபா, ஹுதைபா எழும்புங்க என்றாங்க. இவர் சொல்றாரு, ஃபஅத்தினா பி கபரில் கௌம், போய் வந்து நியூஸ் எடுத்துட்டு வாங்க என்றாங்க. ஹுதைபா சொல்றாரு, ஃபலம் அஜித் புத்தன் இஸ்தானி பி இஸ்மி அன்னகூம், என்ற பேரை சொல்லி கூப்பிட்ட பிறகு என்னால எழும்பாம இருக்க முடியவில்லை. என்ன பேரை சொல்லியே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க,
என்னால் எழும்பாமல் இருக்க முடியவில்லை, எழும்பினேன். எப்படி போனேன் தெரியுமா? பாத்ரூமுக்கு போகிற பாத்ரூம் அன்றைக்கு இருக்கக்கூடிய 1க்கு 2க்கு போற இடம் இருக்குமே ஒரு நிலப்பகுதி, அதுல நான் அவசரமா வேகமா போவாங்களா? கொஞ்சம் அமைதியா மெதுவா போக, அது போல நான் போனேன். அந்த சமுதாயத்துக்கு மெதுவா போனேன். அப்படியே போய் நான் சேர்ந்தேன். அங்க சேர்ந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க போனால் அவர்களை தூண்டி விடுகின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. வலாத்தது அருகும் அலைய, அவர்களை தூண்டி விடுகின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ரசூல் அபூ சுஃபியான் போறாரு. யாரு? ஹுதைபா போறாரு. அபூ சுஃபியான் வந்து நெருப்பு மூட்டிக்கண்டு அந்த குளிர் காஞ்சிட்டு சூடு தாங்க முடியாம, அந்த குளிர் தாங்க முடியாம அப்படியே சூடு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலையில அபூ சுஃபியான் கூடாரத்துக்கு எழுந்திருக்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் வாளை தூக்கினேன், அபூ சுஃபியானை வெட்டுவதற்கு வாளை தூக்கிறேன், நபி அவர்களுடைய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தினேன், கீழே எடுத்துட்டேன். அப்படி போனா அபூ சுஃபியான் ஒட்டகத்துல ஏறிக்கிட்டு செல்றாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஒட்டகத்துல ஏறிக்கிட்டு செல்றாரு. யார் யார் பக்கத்துல இருக்கிறேன்னு பாருங்கன்றாங்க. உங்களோட பக்கத்துல யார் யார் இருக்கிறேன்னு பாருங்கன்றாங்க. டக்குனு ஹுதைபா சொன்ன உடனே பக்கத்துக்கு யார் சொல்றாரு, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. ஹுதைபா என்ன செய்யறாருன்னா, தனக்கு பக்கத்துல காவிரி தான் அறிவா, அவன் தான் இவரை பார்த்து கேட்கணும். இவர் என்ன நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அவர் இன்னாடு சமூக ரைட் ஓகேன்றாரு. ஏன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாது, தன்னை யாரும் தெரிஞ்சு கொள்ள கூடாது, அவ்வளவு பயந்து நிற்கிறார் அந்த இடத்துல. எல்லாம் முடிஞ்ச பின்னால் அபூ சுஃபியான் சொல்றாரு, இன்றைக்கு போர் முடிஞ்சாச்சு, இதுக்கு பின்னாடி நம்ம யுத்தம் செய்ய முடியாது. இன்னி முர்தஹிலூன் ஃபர்தஹிலூ, நான் போறேன், நீங்க எல்லாம் போறீங்களான்னு இருக்காங்க அபூ சுஃபியான். இதுதான் நியூஸ், இதான் தெரிஞ்சுக்கணும் வந்தாங்க. நான் போகிறேன், நீங்க எல்லாம் போறீங்களா என்று சொல்லி அபூ சுஃபியான் கேட்டுக்கொண்டு படையை திருப்பி போக ஆரம்பிக்கிறார்கள். உடனடியாக நான் அந்த இடத்தை விட்டு நழுவி மறுபடி அதே நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கிய வண்ணம் வந்தேன். குளிர்ல நடுங்கிய வண்ணம் வந்தேன். நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் இரவில் தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு நான் வந்த உடனேயே தான் தொழுகின்ற புடவை அப்படி விரிச்சு என்னை எப்படி படுக்க சொல்லுவாரு, கையை காட்டினாங்க, நான் தூங்கினேன். நபியர்கள் தொழுது எல்லாம் முடிந்த பின்னால் கும்யா ரஹ்மான், தூங்கி கொண்டிருப்பதை எலும்புங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால செய்தியை நான் நபியர்களுக்கு சொன்னேன் என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு இவரை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருந்தோம், இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருந்தோம், நீங்க அன்ப இருந்தா யுத்தம் செஞ்சிருப்பீங்களா, போராடி இருப்பீங்களான்னு உங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி ஹுதைபத்து பின் யமான் அவருக்கு சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. அவர்களெல்லாம் திரும்பி போறாங்க. இந்த சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த நேரத்திலே ஒரு சூரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறார். கட்டாயம் நீங்க ஓதி பார்க்கணும். சூரா அஹ்ஸாபிலே 9 தொடக்கம் 27வது வசனம் வரைக்கும், 9 தொடக்கம் 27வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்தை ஞாபகப்படுத்துங்கள். மேலாலையும் கீழாலையும் உங்களுக்கு எல்லாம் படம் வந்திருந்துச்சு. அந்த நேரத்தில் மூமின்கள் எல்லாம் என்ன நினைத்தீர்கள்? அந்த டைம்ல முனாஃபிக்குங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த படையை கண்ட உடனே கிஸ்ராவுடைய பாரசீக ரோமர்களுடைய உணவுகள் எல்லாம் நீங்க சாப்பிடலாம், அவங்களோட ஆட்சி உங்களை கீழே வரும் என்று முகமது வாக்களிக்கிறாரு, எங்கள் ஒருத்தர் டொய்லெட்டுக்கு போய் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறார் என்றான் முனாஃபிக்குங்கள். 1க்கு 2க்கு போக பயத்தில் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். முகமது என்ன வாக்களிக்கிறாரு? ரோம் பாரசீக உங்களோட காலு கீழே வருமாம் என்று முகமது வாக்களிக்கிறார். இது உங்களுக்கு நகைச்சுவையா வழங்கலையா என்று முனாஃபிக்கீன்களில் ஒரு கூட்டம் பேசியது. அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னென்னமெல்லாம் நினைத்தீர்கள். அந்த நேரத்தில் வததுன்னூன பில்லாஹி துனூனா, அந்த நேரத்தில் எல்லாம் நினைக்க வேண்டியதெல்லாம் நினைத்தீர்கள். அந்த நேரத்தில் கடுமையாக நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டீர்கள். முனாஃபிக்கீன்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உள்ளத்திலே நோயுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள், அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள், பேசாமல் வீட்டில் இருந்திருக்க முடியும் தானே என்றார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, வீட்டில் நீங்க இருந்து நீங்க மௌத்தாகுவீங்க நல்லா எழுதி இருந்தா உங்கள் படுக்கைகளுக்கு மரணம் வந்து சேர்ந்திருக்கும், உங்கள் படுக்கைகளுக்கு மரணம் வந்து சேர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கார நீண்ட வசனம். நீங்க கட்டாயம் சூரா அஹ்ஸாபில 9 தொடக்கம் 27 வரைக்கும் ஓதி பாருங்க. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தெல்லாம் முடிச்சு அவங்களாம் திரும்பி போறாங்க. அல்லாஹ் பெரியோர் உதவி செஞ்சா என்ற நோக்கத்துல முழு முஸ்லிம்களுடைய படையும் திரும்பி மதீனாவுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட தலையில எல்லாம் அப்படியே தூசி படிஞ்சிருக்கு. தூசி படிஞ்ச நிலைமையில வராங்க. அது அனசுல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்கிற திசையில பார்த்தேன், பெரும் தூசி மண்டலம் எனக்கு விளங்குச்சு. அட்டிச்சு வானத்தை விட்டு எழும்பது பெரிய ஒரு குதிரை வீரர் வந்துட்டு இருக்கிறாரு. பார்த்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அனசுல சொல்றாங்க, வேகமாக ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சிட்டீங்களான்னு இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புகார்ல ஒரு செய்தி, ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சிட்டீங்களான்னு. ரசூலுல்லாஹ் இல்ல, போங்க, நான் பனு குறைலாவை நோக்கி போகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
கிளம்புங்க, நான் பனு குறைலாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். மறுபடி அதே தூசை நான் கண்டேன் என்றான். எவ்வளவு ஒரு வீரமான நிலையா இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க வச்சிட்டீங்களா ஆயுதங்களை, நான் வைக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் வைக்கவில்லை, கிளம்புங்க என்றாங்க பனு குறைலாவுக்கு. அவங்க தான் உங்களுக்கு எதிராக சில கிளம்பியவர்கள், போங்க என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க என்றாங்க, பனு குறைலாவை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக போனார்கள். நபி அவர்களும் தோழர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அப்பதான் சொல்றாங்க, பனு குறைலாவுக்கு போகும் வரைக்கும் அசரை தொழ வேண்டாம் என்றாங்க. வேகமாக போங்கன்னு சொல்றாங்க. வேகமாக போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். சகோதரர்களே, அந்த பனு குறைலாவிலே அடைபட்டு கிடந்தவர்களுக்கு என்னென்னதெல்லாம் நடந்தது என்பது அது கைபர் போர் வரலாறு. அதுல என்ன நடந்ததுல இன்னொரு வரலாறு. இதெல்லாம் முடிஞ்சு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தா ஒரு கவலையான ஒரு சம்பவம். சஅத் இப்னு முஆத் அட்டிப்பட்ட இதெல்லாம் வெட்டிச்சு, கையில சதையெல்லாம் வெளியே வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இவரை கொண்டு போய் மதீனா பள்ளியில வைங்கன்றாங்க. மதீனா பள்ளியில அப்படியே வைக்கிறாங்க. அந்த மதீனா பள்ளிக்கு உள்ள சில கூடாரங்கள் அடிச்சு சில கோத்திரங்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப அந்த கோத்திரத்துல ரசூலா பார்க்கற, என்ன ரத்தம் ஓடி வருதுன்றாங்க. சஅத் இப்னு முஆதுடைய ரத்தம். யார் ரத்தம்? சஅத் இப்னு முஆதுடைய காயத்தால் அந்த ரத்தம் ஓடிக்கொண்டு யார ரசூலுல்லாஹ். எல்லாரும் வந்து 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 பார்க்கறாங்க. நபித்தோழர்களா பக்கத்தில் அழுகிறார்கள். சஅத் இப்னு முஆத் யாரு? அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். இவர்தான் மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் போறான்னு சொன்னாங்களே, அந்த டைம்ல இருந்து பேசியவர். இந்த டைம்ல அஹ்ஸாப் யுத்தத்தை கித்பான் கோத்திரத்தோட ஒப்பந்தம் பண்ண போனார்களே, அந்த நேரத்தில் எழும்பி பேசியவர். அதே நேரத்தில் துஆ கேட்டார், யா அல்லாஹ் என்னை வாழ வைத்தால், குறைஷிகளுக்கு யுத்தம் இருந்தால் என்னை வாழ வை என்று அந்த பிரார்த்தனை செய்தவர். அந்த நேரத்தில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹ் வராங்க, ரத்தம் ஓடிக்கிறத பாக்குறாங்க. வந்து சொல்றாங்க, அப்படியே நின்று ரசூலா பார்க்க ரத்தம் ஓடிக்கிட்டு எல்லாரும் அழுகிறாங்க. சூழ இருந்து சஅத் இப்னு முஆத் மௌத்தா போறார். எல்லாரும் அழுகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வேதனைகளோடு சஅத் இப்னு முஆத் மௌத்தாகிறார். மௌத்தாகின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸல் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றார். சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் அசைந்தது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். புகாரில வரக்கூடிய செய்தி. இவ்வளவு ஒரு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஅத் இப்னு முஆதை எந்த அளவுக்கு மனசுல வச்சுக்கிறாங்க பாருங்க. அதாவது சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷை அசைந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலாவே சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்கு கவலை தெரிவித்தார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அழுகிறாங்க, சஹாபாக்கள் அழுகிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில ஒரு அதாவது அழகான ஒரு பட்டு புடவை இருந்துச்சு. சஹாபாக்களால பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தஅஜபூன மின், இத பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? ஃபவல்லாஹி லமனாதீலு சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னத்தி கைரும் மின்ஹா வாலியன், சஅத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய பட்டாடைகள் இருக்கிறது, இதைவிட மென்மையானது, இதைவிட அழகானது, கவர்ச்சியானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் வேதனைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதை பற்றி அந்த நேரத்தில் சொல்லி கிடைக்கிறாங்க. சஹாபாக்கள் அழுறாங்க. பள்ளி முழுதாக ஒவ்வொரு கூடாரமா ரத்தம் ஓடிக்கிறாங்க, வலிஞ்சு ஓடுது. சஅத் இப்னு முஆத் கையில வந்த காயம். சகோதரர்களே, கந்தக் யுத்தத்திலே நடந்த ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் என்றால் அது சஅத் இப்னு முஆதுடைய சம்பவம் தான். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிக ரசூல் ஸல்லல்லாஹு எதை ஞாபகப்படுத்துறாங்கன்னா, அன்சாரிகளோடு தாங்கள் யுத்தம் செய்த நேரத்தில் மிகவும் துணையாக நின்றவர் யாரு? சஅத் இப்னு முஆத் தான். ரசூலுல்லாஹ் குறைஷிகள் யார் தயார் யார் தயார்னு கேட்கிற நேரத்தில் அவசரமாக பாஞ்சி எழுந்து, எங்களைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் போல இருக்கிறதே என்று சொல்லி பதில் சொன்னவர் சஅத் இப்னு முஆத் தான். அந்த வேதனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் அதற்காக நடுங்கினாங்க. போய் கபர்ல வைக்க போறாங்க. கபர்ல வைக்க அடக்குறாங்க. அடக்கணும்னு ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ்ங்கட மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்னன்னு கேட்டாங்க. சஅத் இப்னு முஆதை கபர் நெருக்கியது. சஅத் இப்னு முஆதை கபர் நெருக்கியது. பின்னர் எனது பிரார்த்தனையின் காரணமாக அந்த கபர் விலகியது நாங்க சொன்னாங்க. சஅத் இப்னு முஆதையும் கபர் நெருக்கிச்சு, மறந்துடக்கூடாது. அதாவது எவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் அசைந்ததோ அந்த நபியு தோழருடைய அந்த ஜனாசாவையும் அந்த கபர் நெருக்கியது. எனது பிரார்த்தனையின் காரணமாக அசைந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ், சஅத் இப்னு முஆதுக்குமா என்பது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னர் எனது பிரார்த்தனையின் காரணமாக அது விலகியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான சிறந்த நபித்தோழர் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவருடைய லிஸ்ட்ல 10 பேர் வருவாங்களே, அதுல இல்லாது விட்டாலும் இந்த சஅத் இப்னு முஆதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்க 10 பேர் ஒரே டைம்ல. அதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் ஒருவர் இந்த யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இதற்கு பின்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடக்காது, நாங்கள் யுத்தம் செய்வோம். லா நுக்ஸா வலாக்கின் நக்ஸு. என்னோட யுத்தம் எல்லாம் முடிஞ்சு, எங்களுக்கு எதிரான யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு, இதற்கு பின்னால் நாங்கள் யுத்தம் செய்கின்ற காலம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை எல்லாம் பார்த்து அறிவித்தார்கள். காரணம், ஒரு பெரிய கூட்டமாக வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உடைச்சிட்டான். அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமா உடைச்சிட்டாங்க. இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைதாவை நோக்கி போனார்கள், அங்கே உள்ளவர்கள் எல்லாம் வெளியே அகற்றினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த யுத்தத்திலிருந்து அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைக்க வேண்டிய தவக்குல், எது நடந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய படை வந்தாலும் எங்களை உள்ளத்துல அச்சம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. அல்லாஹ் நாடியதை தவிர வேற எதுவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த படையை கண்டவுடன் மோமின்கள் சொன்னார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, நேரடியாக காண்றோம் என்று சொன்னார்கள். முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லுகிறான். ஆக ஒரு ஈமானுக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் தான், எந்த நிமிடத்திலும் எந்த விதமான உலக ரீதியான பலகீனங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினையை இந்த யுத்தத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த படிப்பினையை எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடக்கம் யுத்தம் அல்லாத இன்னொரு தொடரை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். 5 நாளைக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.